நடக்கும் சில அலுவலகத்தில் கேள்விப்பட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி மகாலட்சுமி என்ன சொன்னாலும் எந்த வச்சா தெரியுமா? கலியுகம் புறத்துக்குள்ள நாளாச்சு. பாவம் ஒருத்தி வேதவதி ஒருத்தர் அக்னி பண்ணா புரிஞ்சுக்கோ. சீதை கல்யாணம் பண்ணிட்டு ராமன் போயிட்டானா இல்லையா? அயோத்திக்கு வந்துட்டான். இந்த வேதவதி மீண்டும் அக்னிக்குள்ள போயிட்டான். ராமன் கொடுத்த வரத்தை காப்பாற்றணுமா இல்லையா? அப்பா உள்ள போகணுக்கா. அப்ப உயர்ந்த ஆத்மா இவனுக்காகவே பகவானுக்காக பல வருஷம் தபஸ் பண்ணிருக்கா. இந்த தபசை நீதியை மறந்துட்டு உங்க ராமன் இவன் மறந்துட்டா. அது ஞாபகத்தில் வச்சுக்கணும். முதல்ல எங்க வச்சாரா? மகாலட்சுமி வச்சார். முதல்ல உன்னை வச்சாதான் வேலை நடக்குங்க. அவளை கை விட்டார் முதல்ல. அவன் என்ன பண்ணா? போச்சு நாம அது கரெக்ட். ஆஹா ஞாபகப்படுத்துக்கா. வேதவதி பாவம் நல்லா புரிஞ்சுங்கோ. லக்ஷ்மி ஜீவாத்மா. உன்ன மாதிரி ஒரு ஜீவாத்மா ஒரு பெண் கஷ்டப்பட்டு ஏற்கனவே உள்ள போய் பாவம் எவ்வளவு நாளா காத்துருக்கா. அவனை கல்யாணம் பண்ணி மகாவிஷ்ணு கல்யாணம் பண்ணி நீ பாடு சௌரியமா உன் வேலையை பார்த்துருக்குற. திருவடி பிடிச்சி விட்டுருக்குற. அவன் எப்போ வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு சீக்கிரம் அவனை கிளப்பி விடு அப்படின்னு ஓங்கி ஒரு வச்ச உடனே என்ன பண்ணா? மகாவிஷ்ணு பூத்தி போச்சு. இனி இங்க நம்ம இருக்கப்படாது. நேரம் கிளம்பி இங்க போட்டா கோலாபூர் போயிட்டா. இவர் கிளம்பி இங்க வந்துட்டாரா? இப்ப உடனே அங்க இருக்கிற வேதவதி எங்க பிறந்தான்னு சொன்ன நாராயணவனத்துல பிறந்து